நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது நாளாக தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கிட்டத்தட்ட 35 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் இரட்டை இலை சின்னத்தில். அது 35 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. பல இடங்களில் 7 இடங்களில் டெபாசிட் இழந்தார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற தோல்வி குறித்தும் அங்கு எவ்வாறு பணிகள் நடைபெற்றது, நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இது 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அரக்கோணம் மற்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாடாளுமன்ற தோல்விக்கு என்ன காரணம் என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சசிகலாவின் பயணம், ஏற்கனவே 6 அமைச்சர்கள் சசிகலா உட்பட அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வலியுறுத்தலில் நிர்வாகிகளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் கணிப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ் மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் KP முனுசாமி உள்ளிட்டோர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.